ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் டெட் மெயில். இது 80s ரெட்ரோ ஸ்டைலில் எடுக்கப்பட்ட ஒரு வெல் கிராஃப்டட் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஒன்ல என்னென்னா, ஒரு கடத்தப்பட்ட விக்டிம் என்னை காப்பாற்றுங்கன்னு எழுதி போஸ்ட் பண்ண ஒரு லெட்டர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து சேருது. அங்கே டெட் லெட்டர் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கிற ஹீரோ லெட்டரில் இருக்கிற க்ளூஸை வச்சு கிட்னாப்பரையும் அட்ரஸையும் கண்டுபிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் அந்த லெட்டர் யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு கிட்னாப்பரையும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வராரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் அவிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸை காட்டுறாங்க. அந்த போஸ்ட் பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருக்குது. சுற்றி வேறு எந்த வீடும் பக்கத்தில் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஆள் கை காலை சங்கிலியால் கட்டப்பட்டு தவழ்ந்துக்கிட்டே வராரு. அவரோட கையில் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு துண்டு பேப்பர் இருக்கு. கஷ்டப்பட்டு தவழ்ந்து வந்து போஸ்ட் பாக்ஸில் அந்த பேப்பரை போடுறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு ஆள் நோன்னு கத்திக்கிட்டே ஓடி வராரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் ஆரம்பிக்குது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸை காட்டுறாங்க. அங்கே 2 எம்ப்ளாயீஸ் டிஸ்பேச் பண்ண வேண்டிய லெட்டர்ஸில் அட்ரஸ் பின்கோடு எல்லாமே செக் பண்ணி பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க பேர் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறவங்க பேர் பெஸ். ஓப்பனிங் சீனில் ஒருத்தர் ரத்தக்கரை படிஞ்ச பேப்பரை போஸ்ட் பாக்ஸில் போட்டார்ல, அந்த பேப்பரு இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு போல. அந்த பேப்பரை எடுத்து பார்த்த பெஸ்ஸு எவனோ நம்மக்கிட்ட ப்ராங்க் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னை காப்பாற்றுங்க, நான் கடத்தப்பட்டிருக்கேன், கவுண்டி ரோடில் ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்த வீடு, இவ்வளோ தான் எழுதியிருக்கு. எழுதினவரோட பேர் இல்லை, கிட்னாப்பரோட பேர் இல்லை, டோர் நம்பர் கூட இல்லை. அந்த பேப்பரை பார்த்த ஆனு இதை பற்றி ஜாஸ்பரே முடிவு எடுக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனும் பெஸ்ஸும் டெட் லெட்டர்ஸ்னு போட்ட ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டெட் லெட்டர் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும்தான் அலோடே. அந்த ஹாலோட என்ட்ரன்ஸ் டோரை திறந்து விடுறதுக்குன்னு ஒரு கஸ்டடியன் இருக்காரு. இவரை தாண்டி தான் ஹால்குள்ளேயே நுழைய முடியும். ஆனும் பெஸ்ஸும் ஹாலில் இருக்கிற ஒரு கேபினுக்கு போகிறாங்க. தனி கேபினில் தனி ஒருத்தனை உட்காந்துட்டு இருக்கிற இவர் தான் ஜாஸ்பர், இந்த படத்தோட ஹீரோ. போஸ்ட் ஆஃபீஸில் டெட்மெயில் இன்வெஸ்டிகேட்டராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதாவது லெட்டராக இருந்தாலும் சரி, பேக்கேஜாக இருந்தாலும் சரி, பேரும் அட்ரஸோ கரெக்டாக இல்லைனாலும் சரி, தெளிவாக இல்லைனாலும் சரி, அது எங்கேருந்து வந்துச்சு, யாருக்கு போய் சேர வேண்டியதுன்னு கண்டுபிடிச்சி அதை அனுப்பி வைக்கிறது ஹீரோவோட வேலை. இந்த விஷயத்தில் ஹீரோவை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லணும். ஆனும் பெஸ்ஸும் தான் கொண்டு வந்த டெட்மெயில் பாக்ஸை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ எப்பயுமே தனிமையை விரும்புகிறவர், யார்கிட்டையும் அதிகமாக பேசவும் மாட்டார். அந்த கிட்னாப் விக்டிம் காப்பாற்ற சொல்லி எழுதியிருக்கிற லெட்டரை ஹீரோ கிட்ட ஹேண்ட் காட்டுறாங்க. என்ன, நான் கிரைம் டிடெக்டிவாக வேலை பார்க்கவா எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. டெட் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது தான் ப்ரொசீஜர் போல். அந்த லெட்டரையும் ஹீரோ ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோ ஒரு டெட் லெட்டர் எடுக்கிறாரு. மழையால் அட்ரஸ் அழிஞ்சு போயிருக்கு போல். இந்த லெட்டர் கூட ஒரு நெக்லஸும் என்வெலப்பில் இருக்குது. இது ஒரு வேல்யூபிள் ஐட்டம்னால அது யாருக்கு போய் சேர வேண்டியதுன்னு கண்டுபிடிக்கலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. இந்த லெட்டர் ஒரு பொண்ணு தன்னோட பேரண்ட்ஸ்க்கு எழுதியிருக்காங்க. அதை ஹீரோ இப்போ ரீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு மழை நேரத்தில் போண்டியா காரில் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு இருந்தப்ப ரோடில் ஆர்மடில்லோ அப்படிங்கிற ஒரு விலங்கு குறுக்க வந்துருச்சான். அப்போ டக்குன்னு காரை திருப்பினால அந்த பொண்ணு போட்டிருந்த நெக்லஸ் உடஞ்சி போயிருக்கு. அதை பாலிக்கிட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணிருங்கன்னு லெட்டரில் எழுதியிருக்கு. இதில் சில வார்த்தைகளை ஹீரோ சர்க்கிள் பண்ணுறாரு. ஏன்னா மழை, போண்டியாக், ஆர்மடில்லோ இதெல்லாம் தான் லெட்டரில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஹீரோ ஒரு புக் எடுத்து ஆர்மடில்லோங்கிற விலங்கு எந்தெந்த ஏரியாலெல்லாம் காணப்படும்னு தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து நேஷ்னல் வெதர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி சில ஏரியாஸோட பேரையும் அப்ராக்சிமேட் டேட்டையும் சொல்லி வெதர் ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா லெட்டரில் மழைன்னு எழுதியிருக்குல்ல, வெதர் ரிப்போர்ட்டை வச்சு 2-3 ஏரியாஸை ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அடுத்து ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. இவரோட பேர் ரெனி. டெட் லெட்டர் இன்வெஸ்டிகேஷனில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறது இவர் தான். தொலைஞ்சு போன நெக்லஸோட ஓனரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஹீரோ ஹெல்ப் கேட்கவும் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்கிறாரு. லெட்டர் எழுதினவங்களோட பேர் ஆலிசன். வயசு 18லேருந்து ஒரு 24க்குள்ளே இருக்கும். லொக்கேஷன் இந்த 3 ஏரியாஸ்குள்ளே இருக்கும்னு ஹீரோ இன்ஃபர்மேஷன் சொல்லவும் அதெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் இன்புட்ஸாக கொடுத்து டேட்டா பேஸில் ஃப்ரெண்டு சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதுலேருந்து ஒரு 72 ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இதில் எத்தனை பேர் போண்டியா கார் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறப்ப 6 ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அந்த 6 பேரோட டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்லவும் ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. ஃபேக்ஸில் அந்த 6 பேரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வருது. ஹீரோ ஒவ்வொருத்தருக்காக கால் பண்ணி விசாரிக்கிறப்ப ஒரு லேடி நெக்லஸ் கிடச்சிச்சான்னு கேட்குறாங்க. நெக்லஸோட அடையாளத்தை சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நெக்லஸ் மிஸ் ஆனதில் அவங்க ஃபேமிலியே வருத்தத்தில் இருந்திருக்காங்க போல். ஒரு வழியாக பேக்கேஜ் யாருக்கு போய் சேரணும்னு தெரிஞ்சதில் ஹீரோக்கும் சந்தோஷம். ஃப்ரைடே அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஒரு டேக்கில் நம்பரை எழுதி அதை நெக்லஸில் காட்டுறாரு. வேல்யூபிள் ஐட்டம்ஸ்க்கு இப்படி தான் டேக் போடுவாங்க போல். அந்த லெட்டர்ஸையும் நெக்லஸையும் பாக்ஸில் போடுறப்ப கிட்னாப் விக்டிம் எழுதின ரத்தக்கரை படைஞ்ச லெட்டரை ஹீரோ பார்க்குறாரு. அது கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்காம குப்பை தொட்டியில் போட்டுட்டு கேபினை லாக் பண்ணிட்டு கிளம்புறாரு.
போஸ்ட் ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்ததும் என்ன நினைச்சாரோ தெரியல, ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப உள்ள வராரு. கேபினுக்கு போய் குப்பை தொட்டியில் போட்ட அந்த லெட்டரை எடுத்து ஒரு கவரில் போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு வெளியே வராரு. போஸ்ட் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆனனால ஆனு கஸ்டமர்ஸ் எல்லாரையுமே வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ தங்கி இருக்கிற ஹாஸ்டலில் காட்டுறாங்க. ஆதரவு இல்லாமல் தனியாக இருக்கிற ஆண்களுக்காகவே நடத்தப்படுற ஒரு மென்ஸ் ஹோம் தான் இது. இங்கே ஃபீஸு ரொம்ப கம்மி. ஹீரோ மாதிரியே நிறைய ஆண்கள் இங்கே தங்கியிருக்காங்க. ஹீரோ ரூமுக்கு போனது ஒரு ஐடியா பண்ணுறாரு. அந்த கிட்னாப் விக்டிமோட லெட்டரில் இருக்கிற ரத்தக்கரை உண்மையிலே ரத்தமா இல்லை பெயிண்டானு தெரியாதுல்ல. அதனால் ஒரு பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு ரெட் பெயிண்ட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணுறாரு. அடுத்து தன்னோட விரலில் பின்னை வச்சு குத்தி ரத்தம் வர வச்சு அதையும் பேப்பரில் அப்ளை பண்ணுறாரு. இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா லெட்டரில் இருக்கிறது உண்மையான ரத்தம்னு கன்ஃபார்ம் ஆகுது. டேபிள் ட்ராயரில் அந்த லெட்டரை வச்சுட்டு ஹீரோ பாத்ரூமுக்கு போகிறாரு. அப்போ ஹாஸ்டலில் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு மிடில் ஏஜ் மேனு ஹீரோக்கு அறிமுகமாகறாரு. இவரை ஹாஸ்டல் மேட்னே சொல்கிறேன். ஹீரோவோட ரூமில் பங்க் பெட் இருக்குது. அதாவது 2 பெட்டு ஒன்று மேலே ஒன்று இருக்கும். அதில் ஒரு பெட்டு ஃப்ரீயாக இருக்கிறனால ஹாஸ்டல் மேட்டை தன்னோட ரூமில் ஜாயின் பண்ணிக்க சொல்லி ஹீரோ இன்வைட் பண்ணுறாரு. ஹாஸ்டல் மேட்டு கீழே இருக்கிற பெட்லேயும் ஹீரோ மேலே இருக்கிற பெட்லேயும் படுத்துக்கிறாங்க. ஹாஸ்டல் மேட்டு ரீசெண்டாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது ஃபெயிலியர் ஆகிட்டதா ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஃபெயிலியர் தான், அதனால தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்கோன்னு ஹீரோ சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோ அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. தன்னோட கொத்து சாவியை எடுத்து பார்க்குறப்ப அதில் ஹால் கதவோட சாவி மிஸ் ஆகுது. அதனால் கஸ்டடியனை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்கிறாரு. ஹீரோ தன்னோட கேபினுக்கு போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. யாரோ கிட்னாப் செய்யப்பட்டிருக்கிறது உண்மைன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ண டிசைட் பண்ணுறாரு. தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வழக்கம் போல் ஹெல்ப் கேட்குறாரு. அந்த லெட்டரில் ஒயிட் பெயின் கவுண்டி ரோடு 119 போட்டிருக்கிறத தவிர பெருசாக எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அந்த சரௌண்டிங்கில் பல வீடுகள் இருக்குது. அதனால் அந்த ரோடு ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் கவர் ஆகிற எல்லா ரெசிடென்ட்ஸோட நேம்ஸும் அட்ரஸும் வேணும்னு ஹீரோ கேட்குறாரு. ஃப்ரெண்டு டேட்டா பேஸில் சர்ச் பண்ணப்போ 86 ரிசல்ட் கிடைக்குது. ஃபேக்ஸ் அனுப்புறது சேஃப் இல்லைன்னு ஃப்ரெண்டுக்கு தோணுது. அதனால் ரெசிடென்ட்ஸோட பேரையும் அட்ரஸையும் ஃபோன்லேயே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அதை டைரியில் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப யாரோ ஒரு ஆள் மெதுவாக ஹீரோவோட கேபின்குள்ளே நுழையிறாரு. அது யாருன்னு நமக்கு முகத்தை காட்டல. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கேட்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு ஹீரோ கேட்குறாரு. காலை கட் பண்ணுன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்லவும் அது முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஸ்ட்ரேஞ்சர் டென்ஷன் ஆகி ஹீரோ அடித்து மயக்கமாக்குறாரு. டெலிஃபோன் ரிசீவரை அந்த ஸ்ட்ரேஞ்சர் எடுத்து, நான் சூப்பர்வைசர் பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறதுன்னு கேட்குறாரு. இப்போ தான் ஸ்ட்ரேஞ்சரோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நேற்று நைட்டு ஹீரோவோட ரூமில் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல் மேட்டு. பேசுகிறது சூப்பர்வைசர் இல்லை, வேறு யாரோன்னு புரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டு எந்த பதிலும் சொல்லாமல் காலை கட் பண்ணிடுறாரு. அங்கேருந்து கிட்னாப் விக்டிமோட லெட்டரை ஹாஸ்டல் மேட் எடுத்துக்கிறாரு. அப்படியே அங்கே பாக்ஸில் ஹீரோ டேக் போட்டு வச்சுருந்த நெக்லஸையும் எடுத்துக்கிறாரு. ஹீரோ ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடுறத பார்த்த ஹாஸ்டல் மேட்டு தன்னோட பெல்ட்டை கழட்டி ஹீரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாரு. ஹீரோ கிட்னாப்பரை ட்ரேஸ் பண்ணி விக்டிமை காப்பாற்றிடுவார்னு பார்த்தா ஹீரோவே இறந்து போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பாத்ரூமில் ஒருத்தர் சங்கிலியால் கட்டி போட்டிருக்கதை காட்டுறாங்க. ஓப்பனிங் சீனில் காமிச்ச கிட்னாப்பர் விக்டிம் இவர் தான். இவரை கடத்துகிற கிட்னாப்பர் வேறு யாரும் இல்லை, ஹாஸ்டல் மேட் தான். ஸோ அவரை கிட்னாப்பர்னே சொல்கிறேன். விக்டிம் தன்னை காப்பாற்ற சொல்லி போஸ்ட் பண்ண லெட்டர் இப்போ கிட்னாப்பர்கிட்டே வந்துருச்சு. கிட்னாப்பர் ஆக்சுவலாக யார், விக்டிம் ஆக்சுவலாக யார், அவர்கிட்ட இவர் எப்படி வந்து மாட்டிக்கிட்டாருன்னு அந்த கதையை இப்போ தான் காட்டுறாங்க. கிட்னாப்பரோட பேர் ட்ரெண்டு. இவருக்கு சிந்தசைசரில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். சிந்தசைசர் அப்படிங்கிறது கீபோர்ட் மாதிரியே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா கீபோர்டில் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்ச சவுண்ட்ஸ் தான் வரும். சிந்தசைசரில் நாமளே புதுசாக சவுண்ட்ஸை ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் சிந்தசைசர் மார்க்கெட்டுக்கு கிட்னாப்பர் போகிறாரு. அங்கே ஒருத்தர் தன்னோட சிந்தசைசரில் வித்தியாசமான சவுண்டை ப்ளே பண்ணி டெமோ காட்டிகிட்டு இருக்காரு. இவரோட பேர் ஜோஷு. கிட்னாப்பர் கடத்தி வச்சிருக்கிறது இவரை தான். ஜோஸோட திறமையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கிட்னாப்பர் அவர்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேச்சு கொடுக்குறாரு. சிந்தசைசரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான் அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்திருக்கு. அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதான் தன்னோட ஆசைன்னு ஜோஸ் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் ஜோஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சிந்தசைசரை கஸ்டமைஸ் பண்ணி புது புது சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பார்ட்ஸ் ஜோஸ் கிட்ட இல்லை. அதை வாங்குற அளவுக்கு ஜோஸ் கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்ட கிட்னாப்பர் ஜோஸ் கூட கொலாபரேட் பண்ண ஆசைப்படுறாரு. சிந்தசைசரில் உட்வின் டோனை கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். அந்த டோனை கொண்டு வரதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு கிட்னாப்பர் சொல்லவும் ஜோஷு ரொம்ப ஹாப்பியாக ஓகே சொல்லியிருக்காரு. அடுத்த சீனில் கிட்னாப்பரோட வீடை காட்டுறாங்க. பாட்டு கேட்கறதுக்காக பாத்ரூமில் கூட ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஜோஷோட வீடை காட்டுறாங்க. தனி ரூமில் சிந்தசைசரை கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தேவையான பார்ட்ஸை கிட்னாப்பரை வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு. வேறு எது தேவைப்பட்டாலும் தயங்காமல் கேளுங்கன்னு கிட்னாப்பர் சொல்கிறாரு. இப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சது ஜோஷ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு.
ஜோஷ் ஒரு மெலடி கிரியேட் பண்ணதும் கிட்னாப்பரோட லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி அதை ப்ளே பண்ணி காட்டுறாரு. ஜோஷ் சிந்தசைசரில் கிரியேட் பண்ண சவுண்ட்ஸை கேட்குறது கிட்னாப்பருக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கு. அப்போ ஒரு ஃபோட்டோ ஆல்பம் எடுத்து தன்னோட காலேஜ் டேஸில் எடுத்துக்கிட்ட ஒரு குரூப் ஃபோட்டோவை பார்த்து கிட்னாப்பர் இமோஷனல் ஆகிறாரு. அது என்ன கதைன்னு இப்போதைக்கு தெரியல. ஜோஷுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டுட்டு அதை கிட்னாப்பர் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாரு. கிட்னாப்பர் கொடுத்த சப்போர்ட்டாலேயும் மோட்டிவேஷனாலேயும் ஜோஷோட ஒர்க்கு ப்ராக்ரெஸ் ஆகுது. சிந்தசைசரில் இது வரைக்கும் யாராலையும் கொண்டு வர முடியாத உட்வின் டோனை கொண்டு வர முயற்சியில் ஜோஷ் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிட்டாரு. அந்த ஜப்பான் கம்பெனிக்கு தன்னோட ஒர்க்கை பற்றி ஜோஷ் லெட்டர் போடுறாரு. கூடவே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற தன்னோட உட்வின் டோன் ரெக்கார்டிங்கையும் கேசட்டில் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்காக அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுக்குறாரு. கொஞ்ச நாளில் அந்த ஜாப்பனீஸ் கம்பெனிக்கிட்டேருந்து பதில் லெட்டர் வருது. அடுத்த சீனில் கிட்னாப்பர் ஜோஷ்காக சாப்பாடு செஞ்சு கொண்டு போகிறப்ப ஜோஷ் ரூம்ல குளிக்க போயிட்டாரு. அப்போ ரூமில் ஜாப்பனீஸ் கம்பெனி அனுப்பின லெட்டர் இருக்கிறத பார்த்து அதை கிட்னாப்பர் ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. ஜோஷை சிந்தசைசரோட ஜப்பானுக்கு வர சொல்லி அந்த கம்பெனி ஆஃபர் லெட்டர் அனுப்பியிருக்காங்க போல. அதை ரீட் பண்ணதும் கிட்னாப்பரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. ஜோஷ் குளிச்சுட்டு வந்ததுமே என்ன ஜப்பானுக்கு போக போறியான்னு கிட்னாப்பர் கேட்குறாரு. எனக்கே இப்போ தான் தெரிஞ்சு, நானே உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன்னு ஜோஷ் சொல்கிறாரு. அந்த கம்பெனியோட சப்போர்ட் இருந்தால் ஜோஷால் சிந்தசைசரை பர்ஃபெக்டாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஜோஷோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க முடிவு எடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்திக்கணும்னு ஜோஷ் நினைக்கிறாரு. ஆனால் கிட்னாப்பருக்கு இதில் உடன்பாடு இல்லை. அந்த கம்பெனி ஒன்னையும் சிந்தசைசரையும் அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆக்கிடுவாங்கன்னு கிட்னாப்பர் சொல்கிறாரு. நாம் உருவாக்கின சிந்தசைசரை அவங்க டெஸ்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க, அதில் உங்கள் பங்கு இருக்குன்னு ஜோஷ் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஜோஷ் ஜப்பானுக்கு போகிறத கிட்னாப்பர் விரும்பலை. காரணம், இவ்வளோ நாள் தனிமையில் இருந்த கிட்னாப்பருக்கு ஜோஷ் வந்தது ஆறுதலாக இருந்துச்சு. ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் ஜோஷ் மேலே கிட்னாப்பருக்கு ஒரு அப்சஷன் வந்துருச்சு. இப்போ ஜோஷ் போக போகிறாருன்னு தெரிஞ்சதுமே அதை கிட்னாப்பர்னால ஏற்றுக்கவே முடியல. ஜோஷ் கிட்ட அதை காட்டிக்காமல் அங்கேருந்து கிட்னாப்பர் கிளம்பிடுறாரு. கிட்னாப்பரோட வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் ஆனனால பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போ கிட்னாப்பருக்கு ஒரு கொடூரமான ஐடியா வருது. இதே நேரம் ஜோஷ் அடுத்த வாரம் ஜப்பான் போகிறதுக்காக திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கு பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜப்பான் கம்பெனிலேருந்து கால் வருது. கண்டிப்பாக வந்துடுவீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சிந்தசைசரை பத்திரமா பேக் பண்ணுறதுக்காக சேஃப்டியான பார்சல்ஸ் அனுப்பி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. தன்னோட ஆசை நிறைவேற போகுதுன்னு ஜோஷுக்கு சந்தோஷமாக இருக்கு. அடுத்த சீனில் ஜோஷ் ரூம்க்கு வந்து பார்க்குறப்ப கிட்னாப்பர் நின்றுட்டுருக்காரு. டேபிள்லேருந்து சிந்தசைசரையும் காணும். என்ன நடக்குதுன்னு ஜோஷ்க்கு புரியல. பதட்டப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லி கிட்னாப்பர் தன்னோட வீட்டுக்கு ஜோஷை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்கு சைடில் தரையில் இருக்கிற ஒரு சீக்ரெட் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இதுதான் பேஸ்மெண்ட்டுக்கு போகிற வழி. 2 பேரும் ஸ்டெப்ஸில் இறங்கி பேஸ்மெண்ட்குள்ளே போகிறாங்க. ஜோஷோட சிந்தசைசர் இங்கே தான் இருக்கு. கிட்னாப்பர் தான் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கார் போல். ஜோஷ்க்கு தேவையான ஜாப்பனீஸ் பார்ட்ஸு, அதை அசம்பிள் பண்ணுறதுக்கான டூல்ஸு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆம்ப்ளிஃபையர்னு எல்லாத்தையுமே புதுசாக வாங்கி பேஸ்மெண்ட்டில் வச்சுருக்காரு. இந்த செட்டப்பை பார்த்ததும் ஜோஷ் எக்ஸைட் ஆகுறாரு. ஏன்னா இவருக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் அது ரொம்ப லேட்டுன்னு சொல்கிறாரு. ஜப்பான் கம்பெனி அனுப்பின அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி ஜோஷ் ஃபேக்ஸ் அனுப்பிட்டார் போல். அதனால் சிந்தசைசரோட இவர் ஜப்பானுக்கு போயே ஆகணும். ஜோஷ் தன்னோட முடிவில் உறுதியாக இருக்கிறத பார்த்து கிட்னாப்பர் அப்செட் ஆகுறாரு. நம்ம பார்ட்னர்ஷிப் இதோட முடிவாக போகுதுன்னு ஜோஷ் ஆறுதலாக பேசுகிறாரு. ஆனாலும் கிட்னாப்பர் முகத்தில் இப்போ சந்தோஷமே இல்லை. சரி, உன் திங்ஸை பேக் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு கிட்னாப்பர் போயிடுறாரு. சிந்தசைசரை பேக்கில் போட்டு ஜோஷ் கிளம்பலான்னு பார்த்தா வெளியே போகிறதுக்கான கதவை லாக் ஆகிருக்கு. வேறு எந்த வழியுமே இல்லை. தன்னை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் கிட்னாப்பர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு இப்போ தான் ஜோஷ்க்கு புரியுது. கதவை தரன்னு கத்தியே ஜோஷ் டயர்டாயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்னாப்பரோட வாய்ஸ் மட்டும் ஸ்பீக்கரில் கேட்குது. கிட்னாப்பரோட பெட்ரூம்லேருந்து பேஸ்மெண்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸ் பேனலை தரையில் ஃபிக்ஸ் பண்ணிக்காரு. அது வழியாக ஜோஷை பார்த்துக்கிட்டே மைக்கில் கிட்னாப்பர் பேசுகிறாரு. நம்மளோட பார்ட்னர்ஷிப் ஸ்பாயில் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாக தான் சொல்கிறேன், இதை ஏற்றுக்க. அப்போ தான் நம்ம ஆசைப்பட்ட மாஸ்டர் பீஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கிட்னாப்பர் சொல்கிறாரு. என்னையா பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, முதல்ல நீ கதவை திறந்து விடுன்னு ஜோஷ் கத்துறாரு. ஆனால் அது கிட்னாப்பருக்கு கேட்கவே இல்லை. நீ ஏதோ எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு புரியுது, ஆனால் உன்னோட கதறல் யாருக்கும் கேட்காது. எனர்ஜியை சேவ் பண்ணி அதை சிந்தசைசருக்காக யூஸ் பண்ணிக்கன்னு கிட்னாப்பர் சொல்கிறாரு. ஜோஷுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஜப்பானுக்கு போக முடியலன்னா ஜோஷோட ஆசை நிறைவேறாது. என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஜோஷ் அப்படியே தரையில் படுத்துக்கிறாரு. இவருக்கு சாப்பாடை பார்சலில் பெட்ரூமில் இருக்கிற கிளாஸ் பேனல் வழியாகவே பேஸ்மெண்ட்டுக்கு கிட்னாப்பர் கொண்டு போகிறாரு. அப்படியே தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்னாப்பர் காலேஜ் படிக்கிறப்ப 1 வருஷமாக இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடைக்கல. ஒரு ட்ரம்முக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிற மாதிரி தான் இவரோட லைஃப் இருந்திருக்கு. காலேஜில் ஜாவ்லின் த்ரோவர் அந்த கிட்னாப்பருக்கு ஒரு டிஸ்கஸ் த்ரோயரோட நட்பு கிடைச்சிருக்கு. அவரோட பேர் ரெக்கி.
அவருக்கும் கிட்னாப்பருக்கும் ஒரு டீப் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்காக ரெக்கி வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. ரெக்கி தன்னை விட்டு போனதை கிட்னாப்பர்னால தாங்கிக்கவே முடியல. மறுபடியும் ட்ரம்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அந்த நேரத்தில் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருந்து வர சவுண்ட்ஸ் தான் கிட்னாப்பரோட மனசுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. சிந்தசைசர் மார்க்கெட்டில் ஜோஷை பார்த்தப்ப கிட்னாப்பருக்கு பரிதாபமாக இருந்திருக்கு. இந்த உலகம் தன்னை கண்டுக்காமல் கைவிட்ட மாதிரி ஜோஷையும் கண்டுக்கலன்னு கிட்னாப்பருக்கு தோணியிருக்கு. அதனால தான் ஜோஷ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு கிட்னாப்பர் நினச்சாரு. ஜோஷை வெறும் பார்ட்னராக பார்க்காம ஃப்ரெண்டாக பார்க்க ஆரம்பித்தார். ஜோஷ் கூட இந்த பாண்டிங்கு காலேஜ் டேஸில் தனக்கு கிடைச்ச நட்பை கிட்னாப்பருக்கு ஞாபகப்படுத்திருக்கு. அன்றைக்கி ரெக்கி விட்டுட்டு போன மாதிரி இப்போ ஜோஷும் போயிடக்கூடாதுன்னா எப்படியாவது அவரை கூடயே வச்சுக்கணும்னு கிட்னாப்பர் டிசைட் பண்ணிக்காரு. நான் பார்த்ததுலேயே டேலண்டட் சிந்தசைசர் இன்ஜினியர் நீதான்னு கிட்னாப்பர் சொல்கிறாரு. ஜோஷு மனசுடைஞ்சு படுத்து கிடக்கிறத பார்த்து கிட்னாப்பர் ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஜோஷு சிந்தசைசரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்ததும் கிட்னாப்பர் நிம்மதியாக தூங்க போயிடுறாரு. அடுத்து நடு ராத்திரி ஜோஷு வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுற கேஸ் டார்ச்சை யூஸ் பண்ணி கதவில் தீ வச்சு திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஃபயர் அலாரம் ட்ரிகர் ஆகி அந்த சத்தத்தில் கிட்னாப்பர் எந்திரிச்சு பார்க்குறாரு. பேஸ்மெண்ட்டில் ஒரே புகையாக இருக்கவும் கிட்னாப்பர் பதறி அடித்து ஓடி வந்து கதவில் எரிஞ்சிட்டு இருந்த தீயை அணைக்கிறாரு. புகையில் மூச்சு விட முடியாமல் ஜோஷ் மயங்கி கிடக்கவும் அவரை தூக்கிட்டு பேஸ்மெண்ட்லேருந்து கிட்னாப்பர் வெளியே வராரு. அடுத்த சீனில் ஜோஷ் கண் முழிச்சு பார்த்தா பாத்ரூமில் இருக்காரு. அவரோட கையும் காலும் கட்டப்பட்டிருக்கு. இது பத்தாதுன்னு வாஷ் பேசினோட சேர்த்து சங்கிலியை வச்சு கிட்னாப்பர் கட்டி போட்டிருக்காரு. கதவை திறக்கிற அளவுக்கு கூட கையேறல. இப்போ பாத்ரூமில் இருக்கிற ஸ்பீக்கரில் கிட்னாப்பரோட வாய்ஸ் கேட்குது. ஏன் இப்படி பண்ண? நீ பண்ண வேலைனால நம்மளோட சிந்தசைசர் நாசமாக போயிருக்கோன்னு கிட்னாப்பர் வீட்டுக்குள்ளேருந்தே மைக்கில் பேசுகிறாரு. என்னை வெளியே விடுன்னு ஜோஷ் கத்துறாரு. நம்ம ஒர்க் ஸ்பேஸை சரி பண்ணுற வரைக்கும் நீ இங்கேயே இருன்னு கிட்னாப்பர் சொல்லிடுறாரு. அடுத்து பேஸ்மெண்ட் கதவை புதுசாக ரெடி பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு கிட்னாப்பர் வெளியே கிளம்புறாரு. கார் சத்தத்தை கேட்டுட்டு ஜோஷ் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப கிட்னாப்பர் காரில் போகிறது தெரியுது. வெளியில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்லேருந்து லெட்டர்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் வேன் நின்றுட்டுருக்கு. ஜோஷு ஹெல்ப்னு கத்துறது அந்த வேன் டிரைவருக்கு கேட்கவே இல்லை. ஜோஷு கையில் கட்டி இந்த சங்கிலியை இழுத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே போன கிட்னாப்பர் திரும்பி வந்துடுறாரு. பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சிந்தசைசரை கிட்னாப்பர் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப சில கீஸ் அதில் ஒர்க் ஆகலை. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு கிட்னாப்பருக்கு தெரில. ஏன்னா ஜோஷ் அளவுக்கு கிட்னாப்பர் ஒன்றும் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கிடையாதுல்ல. அடுத்து ஜோஷுக்கு சாப்பாடு பார்சலை பாத்ரூமில் வச்சுட்டு நல்லா சாப்பிடுன்னு ஸ்பீக்கரில் சொல்கிறாரு. அடுத்த நாள் கிட்னாப்பர் கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறத ஜன்னல் வழியாக ஜோஷ் பார்க்குறாரு. இதுதான் சரியான நேரம்னு சங்கிலியை ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாரு. வாஷ் பேசின் பைப்பு உடையவுமே சங்கிலியை கழட்டிக்கிட்டு பாத்ரூமை விட்டு தவழ்ந்துக்கிட்டே வெளியே வராரு. டேபிள் மேலே அந்த பெண்ணையும் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸையும் எடுக்கிறாரு. அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன பீஸை கிழிச்சு தான் கடத்தப்பட்டிருக்கிற விஷயத்தை எழுதுறாரு. வெளியே போன கிட்னாப்பர் திரும்பி வந்து காரை ஷெட்டில் நிப்பாட்டிட்டு வேற ஒரு டோர் வழியாக உள்ளே வராரு. முன்வாசல் திறந்திருக்கதை பார்த்ததும் ஷாக்கான கிட்னாப்பர் வெளியே வந்து பார்த்தா ஜோஷு போஸ்ட் பாக்ஸ் கிட்ட நின்றுட்டுருக்காரு. நோன்னு கத்திக்கிட்டே கிட்னாப்பர் வர்றதுக்குள்ள ஜோஷு லெட்டரை போஸ்ட் பாக்ஸில் போட்டுறாரு. இதைத்தான் நம்ம ஓப்பனிங் சீனில் பார்த்தோம். இப்படி ஒரு சிச்சுவேஷனில் தான் ஜோஷ் போட்ட அந்த லெட்டர் லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துச்சு. அந்த டெட் லெட்டரை ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் அவரையும் கிட்னாப்பர் கொலை பண்ணிட்டாரு. சரி, ஜோஷ் லெட்டரை போட்டதுக்கப்புறம் கிட்னாப்பர் ஹீரோவை எப்படி அப்ரோச் பண்ணார்னு பார்க்கலாம். ஜோஷை அடித்து இழுத்துட்டு போய் மறுபடியும் பாத்ரூமில் லாக் பண்ணிக்காரு. போஸ்ட் பாக்ஸில் ஜோஷ் போட்ட லெட்டரை எப்படியாச்சும் எடுக்கணும்னு போஸ்ட் பாக்ஸையும் உடைக்கலான்னு டிசைட் பண்ணிக்காரு. அதுக்காக பேஸ்மெண்ட்டுக்கு போய் கேஸ் டார்ச் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே போஸ்ட் ஆஃபீஸ் வேன் வந்து போஸ்ட் பாக்ஸில் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு கிளம்பியிருக்காரு. கிட்னாப்பர் காரில் போய் அந்த வேனை மடக்கி பிடிக்கலான்னு அடுத்து ட்ரை பண்ணிக்காரு. அது முடியல. ஜோஷ் போட்ட அந்த லெட்டரை யார் பார்க்குறதுக்கு முன்னாடி எடுத்தாகணும்னு கிட்னாப்பருக்கு பதட்டம் அதிகமாக இருக்குது. போஸ்டல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரோட நம்பரை தேடி எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே ஒர்க்கிங் ஹவர்ஸும் முடிஞ்சு போனனால அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக கால் பண்ணிக்காரு. ஒரு லெட்டரில் ஸ்டாம்பை ஒட்டாமல் போஸ்ட் பண்ணிட்டேன், அதை எப்படி ரிட்ரை பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு நீங்கள் லோக்கல் பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. தன்னோட ஏரியாவுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு கிட்னாப்பர் அங்கே போயிருக்காரு. அப்போ கவுண்டரில் பெஸ் இருந்திருக்காங்க. முகத்தில் எந்த பதட்டத்தையும் காட்டிக்காமல் ஒரு கஸ்டமர் மாதிரியே கேஷுவலாக பேச்சு கொடுத்துருக்காரு. நான் போஸ்ட் பண்ண பேக்கேஜில் பின்கோடில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கிட்னாப்பர் கேட்டிருக்காரு. 1 டிஜிட் 2 டிஜிட்டில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களே அதை கண்டுபிடிச்சிருவோன்னு பெஸ்ட் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களால் கெஸ் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுவீங்கன்னு கிட்னாப்பர் கேட்டதுக்கு, அதுக்கு தான் எங்ககிட்ட ஜாஸ்பர்னு ஒரு ஜீனியஸ் இருக்காரே, எதுவாக இருந்தாலும் அவர் ட்ராக் பண்ணிவார்னு ஹீரோவை பற்றி பெருமையாக பெஸ்ட் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பவும் இவர் தான் டெட் லெட்டர் இன்வெஸ்டிகேட்டர்னு பெஸ்ட்டு காட்டியிருக்காங்க. குப்பை தொட்டியில் போட்ட ஜோஷோட லெட்டரை திரும்ப வந்து ஹீரோ எடுத்துகிட்டு போனால அப்போ அங்கே இருந்த கிட்னாப்பர் ஹீரோவோட கையில் ஒரு கொத்து சாவி இருக்கிறத நோட் பண்ணிக்காரு.
ஹீரோவை அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் தங்கி இந்த மென்ஸ் ஹாஸ்டலில் கிட்னாப்பர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தனக்கு ரூம் வேணும்னு சொல்லி ஹாஸ்டல் மேனேஜர் கிட்ட கிட்னாப்பர் ரிக்வஸ்ட் பண்ணிக்காரு. ஃப்ரீ பெட் இருக்கிற ஏதாவது ஒரு ரூமில் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு மேனேஜர் சொல்லியிருக்காரு. அப்படி தான் கிட்னாப்பர் ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்து அவரோட ரூமில் ஜாயின் பண்ணிக்காரு. நைட்டு ஹீரோ தூங்கினதுக்கப்புறம் அவரோட கொத்து சாவிலேருந்து டெட் லெட்டர் ஹால்னு எழுதி ஒட்டி இந்த சாவியை கிட்னாப்பர் எடுத்திருக்காரு. காலையில் ஹீரோ அந்த லெட்டர் எடுத்துகிட்டு கிளம்புறத கிட்னாப்பர் பார்த்துருக்காரு. உடனே கிட்னாப்பரும் ரெடியாகி போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. யாரும் பார்க்காத கேப்பில் கேஷுவலாக நடந்து போய் ஹால் கதவை சாவியை வச்சு ஓப்பன் பண்ணிக்காரு. அந்த நேரம் கஸ்டடி நாங்கள் இல்லாதது கிட்னாப்பருக்கு இன்னும் வசதியாக போயிருக்க. அந்த நேரத்தில் தான் ஹீரோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கவுண்டி ரோடில் இருக்கிற ரெசிடென்ட்ஸோட நேம்ஸ் எல்லாத்தையும் கேட்டு நோட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ உள்ளே வந்த கிட்னாப்பர் ஹீரோவை அடித்து கீழே தள்ளிட்டு பெல்ட்டால் கழுத்தையும் நெரிச்சு கொலை பண்ணதை முன்னாடியே பார்த்தோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஹீரோவோட பாடிக்கு பக்கத்தில் கிட்னாப்பர் உட்காந்துட்டு இருக்கிறப்ப கஸ்டடியன் அங்கே வந்திருக்காரு. யார் நீன்னு கேட்டு கையில் வச்சு இந்த ட்ரில்லிங் மிஷினால் கிட்னாப்பரோட முதுகில் கஸ்டடியன் ஓட்ட போட்டிருக்காரு. கிட்னாப்பர் அலர்ட் ஆகி கஸ்டடியனை அடித்து கீழே தள்ளி அவரையும் பெல்ட்டால் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. கஸ்டடியன் தூக்கு போட்டுக்கிட்ட மாதிரி செட்டப் பண்ணிட்டு அவரோட ட்ரில்லிங் மிஷினில் அந்த ராடை எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த ராடில் கிட்னாப்பரோட ரத்தக்கரை இருக்கும்ல. ஹாலோட கதவை சாவியை வச்சு திறந்துட்டு அது க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷூவையும் வச்சு முட்டு கொடுத்துருக்காரு. ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த சாவியை மறுபடியும் அவரோட கொத்து சாவியிலேயே மாட்டி வச்சுட்டு யார் கண்ணிலையும் படாமல் நைஸாக எஸ்கேப் ஆயிருக்காரு. இவ்வளோ பதட்டத்துலையும் இவருக்கு மூளை எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்க. அந்த லெட்டரை எடுக்கிறப்ப கூடவே ஹீரோ டேக் போட்டு வச்சிருந்த நெக்லஸையும் எடுத்துகிட்டு போனார்ல. நெக்லஸ் திருட்டுக்காக தான் கொலை நடந்த மாதிரி போலீஸ் நினைக்கணும்னா அப்படி பண்ணியிருக்காரு. அடுத்து வீட்டுக்கு வந்ததுமே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த நெக்லஸை கேஸ் டார்ச்சை யூஸ் பண்ணி உருக்கியிருக்காரு. கஷ்டப்பட்டு ஜோஷ் போட்ட அந்த லெட்டரை அதை விட கஷ்டப்பட்டு இப்படி தான் கிட்னாப்பர் கொண்டு வந்தார். இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். ஹீரோவும் கஸ்டடியனும் கொலை செய்யப்பட்ட கேஸில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. போலீஸ்க்கு எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோ எவிடன்ஸோ எதுவுமே கிடைக்கல. ஆனும் பெஸ்ஸும் ஹீரோ இறந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியவே வரல. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் 2 பேரும் குழம்பி போயிருக்காங்க. ஹீரோவோட கேபினுக்கு போய் செக் பண்ணுறப்ப அன்றைக்கி அவர்கிட்ட கொடுத்த நெக்லஸ் மிஸ் ஆகிறத ஆன் தெரிஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்த போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதே நேரம் ஹீரோவோட ஃப்ரெண்டும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஹீரோ லாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த கிட்னாப் விக்டிம் போட்ட டெட் லெட்டரை தான். கவுண்டி ரோடில் இருக்கிற ரெசிடென்ட்ஸோட லிஸ்ட்டை தான் ஹீரோ கடைசியாக கேட்டார். ஸோ அதில் யாரோ தான் கில்லராக இருக்கணும்னு ஃப்ரெண்டுக்கு தோணுது. அந்த லெட்டரில் ஒயிட் பெயிண்ட்னு போட்டிருந்ததை ஹீரோ சொன்னது ஃப்ரெண்டுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி பெயிண்ட் கம்பெனிலேருந்து பேசுகிற மாதிரியே ஃப்ரெண்டு பேசுகிறாரு. அவங்க வீட்டோட பெயிண்ட்டு ஒயிட் கலராக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த லிஸ்ட்டில் கிட்னாப்பரோட பேரும் இருக்குது. ஸோ அவருக்கும் கால் பண்ணி ஃப்ரெண்டு விசாரிக்கிறப்ப பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஒயிட் பெயிண்ட்டாக இல்லையான்னு சொல்லவே இல்லை. அதனால் கிட்னாப்பரோட பேரை சந்தேகப்படும் நபர்னு மார்க் பண்ணி வைக்கிறாரு. அதனால் ஹீரோவோட கேபினுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஆன் பேசுகிறாங்க. ஹீரோக்கு ஒரு ஃபாரின் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு ஆனுக்கு தெரியும். அதே மாதிரி ஆனு ஹீரோ மேலே அக்கறை காட்டுற ஒரு கலீக்னு ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அதனால ஹீரோவோட கேஸை பற்றி ஆன் கிட்ட ஃப்ரெண்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. கஸ்டடியன் தான் ஹீரோவை கொலை பண்ணிவிட்டு அப்புறமா சூசைட் பண்ணிக்கிட்டு தான் போலீஸ் நினைக்கிறாங்கன்னு ஆன் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அந்த கேபினுக்கு வரக்கூடாத யாரோ தான் வந்து கொலை பண்ணிக்காங்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. கேபின்குள்ளே வந்த ஆள் ஹீரோவை பேர் சொல்லி கூப்பிட்டது ஃப்ரெண்டுக்கு கேட்டிருக்கு. ஸோ ஹீரோக்கு தெரிஞ்ச யாரோ தான் வந்ததுன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஹீரோ யார்கிட்டையும் அவ்வளவு ஈஸியாக பழகிற ஆள் இல்லைன்னு ஆனுக்கு தெரியும். ஸோ மென்ஸ் ஹாஸ்டல்லேருந்து யாராவது தான் வந்திருக்கலான்னு ஆன் கெஸ் பண்ணுறாங்க. கவுண்டி ரோட் ரெசிடென்ஸ் லிஸ்ட்டில் ஃபில்டர் பண்ணி ஃப்ரெண்டு சில நேம்ஸை நோட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த பேரும் மென்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற பேரும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஆனும் பெஸ்ஸும் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறவங்களோட நேம்ஸை தெரிஞ்சுக்கணுன்னு மேனேஜர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. நேம்ஸை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாதே, வேணும்னா செவத்தில் ஒட்டி இருக்கிற ஃபோட்டோஸை பார்த்துக்கோங்கன்னு மேனேஜர் சொல்கிறாரு. இங்கே தங்க வரவங்கள ஆன் த ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுத்து அதை செவத்தில் ஒட்டி அவங்களோட ஃபஸ்ட்டு நேமை போட்டு எழுதி வைக்கிறது வழக்கம். அந்த நேம்ஸையும் ஃப்ரெண்டு கொடுத்த நேம்ஸையும் ஆன் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. இதில் 4 ரிசல்ட்ஸ் கிடைக்குது. அதாவது கவுண்டி ரோடில் இருக்கிற 4 ரெசிடென்ட்ஸோட ஃபஸ்ட்டு நேமும் மென்ஸ் ஹாஸ்டலில் தங்கி இந்த 4 பேரோட ஃபஸ்ட்டு நேமும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ கவுண்டி ரோடில் இருக்கிற அந்த 4 பேரோட அட்ரஸ்க்கு போய் விசாரித்தா ஏதாவது தெரிய வரும். இனிமேல் கில்லரை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அந்த டாஸ்க்கை ஆன் கிட்டேயே ஃப்ரெண்டு கொடுக்குறாரு. தன்னை பற்றி வெளியே யாருக்கும் தெரிய வேணான்னு ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆன் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த 4 பேரை சொல்லி ஹீரோக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அடுத்த நாள் போலீஸ் இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வருது. கஸ்டடியன் தான் கில்லர்னு நியூஸ் பேப்பர்லேயும் பப்ளிஷ் ஆகுது. ஹீரோவோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஆனும் பெஸ்ஸும் உறுதியாக இருக்காங்க. அதனால் அவங்களே களத்தில் இறங்குறாங்க. கவுண்டி ரோடுக்கு போய் அந்த 4 ரெசிடென்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒருத்தரோட அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கிறாங்க. அவர் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு போகவே இல்லைன்னு தெரிய வருது.
இதே நேரம் கிட்னாப்பரோட வீட்டு பாத்ரூமில் ஜோஷ் அடைஞ்சு கிடக்கிறாரு. கிட்னாப்பர் பேஸ்மெண்ட்லேருந்து சிந்தசைசரையும் ஜோஷோட திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி ரூமில் வைக்கிறாரு. அடுத்து கிச்சனில் பாய்சன் கலந்து சாப்பாடு ரெடி பண்ணுறாரு. ஜோஷ் கிட்னாப்பருக்கு லாயலாக இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சதும் விட்டுட்டு போக நினைக்கிறார்ல, அதனால ஜோஷை கொலை பண்ண கிட்னாப்பர் டிசைட் பண்ணிட்டார் போல. விஷம் கலந்த சாப்பாடை பிளேட்டில் அழகாக வச்சு அது ஜோஷ் கிட்ட கொடுக்கலான்னு போகிறப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அது யாருன்னு ஜன்னலோட ஸ்க்ரீனை விளக்கி பார்க்குறாரு. வந்தது ஆன் தான். அவங்கள போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தது கிட்னாப்பருக்கு ஞாபகம் இருக்குது. இவன் எதுக்கு வந்திருக்கான்னு கிட்னாப்பர் யோசிக்கிறாரு. வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சி ஆன் கிளம்புறப்ப கிட்னாப்பர் கதவை திறக்கிறாரு. கிச்சனில் வேலையாக இருந்தேங்கிற மாதிரி கேஷுவலாக ஆக்ட் பண்ணுறாரு. மென்ஸ் ஹாஸ்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணதை பற்றி சர்வே எடுக்க வந்திருக்கேன்னு ஆன் சொல்ல, அது பொய்ன்னு தெரிஞ்சுமே கிட்னாப்பர் அவங்கள வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறாரு. ஆனு வீட்டுக்குள்ளே போகிறத கார்லேருந்தே பெஸ்ட் பார்க்குறாங்க. நீங்கள் உட்காருங்க, இப்போ வந்துடுறேன்னு ஆன் கிட்ட சொல்லிவிட்டு கிட்னாப்பர் போகிறாரு. பேஸ்மெண்ட்டுக்கு போய் சுத்தியில் எடுக்கிறாரு. ஆனையும் போட்டு தள்ள போகிறார் போல். ஆன் சோஃபாவில் உட்காந்துருக்கிறப்ப கீழே ஒரு டேக் இருக்கிறத பார்க்குறாங்க. அது நெக்லஸ்லேருந்து விழுந்த டேக் தான். அது போஸ்ட் ஆஃபீஸில் வேல்யூபிள் ஐட்டம்ஸ்க்கு போடுற டேக்னு ஆனுக்கு தெரியும்ல. அந்த டேக்ல அந்த நம்பர் தான் ரெஜிஸ்டரில் ஹீரோ எழுதியிருந்தாரு. ஸோ ஹீரோவோட கேபின்குள்ளே நுழைஞ்ச ஆள் இவர் தானே ஆன் கெஸ் பண்ணிட்டாங்க. உடனே வெளியே போகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதவை திறக்க முடியல. ஜன்னல் வழியை தப்பிக்கலான்னு நினச்சி பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. ஜன்னலையும் திறக்க முடியல. அப்போ பெட்ரூம் தரையில் ஒரு கிளாஸ் பேனல் இருக்கிறத பார்க்குறாங்க. அதில் பார்த்தா பேஸ்மெண்ட்டில் கிட்னாப்பர் சுத்தியில் வச்சு அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பயந்து போன ஆனு பாத்ரூம் கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா ஜோஷ் இருக்காரு. அவரோட வாயில் ஒட்டி இந்த செல்லோ டேப்பை ஆன் எடுக்கிறாங்க. அடுத்து கையில் கட்டியிருக்கிற செல்லோ டேப்பை கட் பண்ணுறாங்க. அப்போ கிட்னாப்பர் சுத்தியலோடு அங்கே வந்துடுறாரு. ஆனு ஜோஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறத பாத்ரூம்க்கு வெளியில் நின்று கிட்னாப்பர் அமைதியாக பார்க்குறாரு. 2 பேரையும் அடித்து கொலை பண்ண போகிறாருன்னு பார்த்தா எதுவுமே பண்ணாமல் அப்படியே ரிவர்ஸில் வராரு. அடுத்து பாத்ரூம் ஸ்பீக்கரில் கிட்னாப்பரோட வாய்ஸ் கேட்குது. ஜோஷ், ஐம் சாரி, இந்த பார்ட்னர்ஷிப்பை நான் முடிக்கிறதா சரியாக இருக்கும்னு கிட்னாப்பர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே கராஜ்லேருந்து கார் வெளியே கிளம்புது. ஜோஷ் கூட இந்த பாண்டிங் உடஞ்சனால இனிமேல் ஜோஷை பிடிச்சி வைக்கிறதுலையோ கொலை பண்ணுறதுலையோ அர்த்தம் இல்லைன்னு கிட்னாப்பருக்கு தோணிருக்கு. அதுதான் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஆனோட ஹெல்ப்னால ஜோஷ் தப்பிச்சு வெளியே வராரு. நடந்ததை நினச்சி கண் கலங்குறாரு. கிளைமேக்ஸில் கிட்னாப்பர் வேற ஒரு வீட்டில் இருக்காரு. விஷம் கலந்த சாப்பாடை பிளேட்டில் வச்சுருந்ததுனால அதையும் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. அதை இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஜோஷோட திங்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு கேசட்டை டேப் ரெக்கார்டில் போட்டு கிட்னாப்பர் ப்ளே பண்ணுறாரு. அது ஜோஷ் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண உட்வின் டோனோட ஃபைனல் ரெக்கார்டிங். ஜப்பான் கம்பெனிக்கு அனுப்புறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்காரு. நான் க்ரியேட் பண்ண இந்த சவுண்டுக்கு ட்ரெண்ட் உட்வின்னு என்னோட பார்ட்னர் பேரை வைக்கிறேன்னு அந்த ரெக்கார்டிங்கில் ஜோஷ் சொல்லியிருக்காரு. அதை கேட்டதுமே இமோஷனல் ஆகி கிட்னாப்பர் கண் கலங்குறாரு. அப்படியே அந்த விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இதோட படம் முடியுது. கிட்னாப்பர் ஒன்றும் மோசமான வில்லன்லாம் இல்லை. ஒரு கம்பானியன்ஷிப்புக்காக இயங்கின ஒரு ஆள், அவ்வளோதான். ஜோஷ் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினச்சி தான் கிட்னாப்பர் ஃபஸ்ட்டு மேனிப்புலேட் பண்ணி பார்த்தாரு. அடுத்து பேஸ்மெண்ட்டில் ட்ராப் பண்ணார். ஜோஷ் போட்ட அந்த டெட் லெட்டர்னால தான் ஹீரோ இந்த கதைக்குள்ளேயே வந்தார். ஹீரோ இறந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சாங்க. ஜோஷையும் காப்பாற்றிட்டாங்க. லோன்லினஸும் அப்சஷனும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறதா இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.